நாமல் ராஜபக்சவின் கிறிஸ் நிறுவன வழக்கு இப்போது தீவிரம் பெற்றிருப்பதாகவும் அந்த வழக்கு சார்ந்து 41 தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றதாம். இவை அத்தனையும் கிறிஸ் நிறுவன வழக்கு மற்றும் வெளிநாட்டிலே மற்றும் உள்நாட்டிலே வங்கி பரிவர்த்தனைகள் தொடர்பாக என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் கோட்டாபய ராஜபக்ச அதுவும் இந்த அசாத் மௌலானாவினுடைய தொடர்பு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் என்ற விடயங்கள் சார்ந்து ஒரு மிக முக்கியமான போலீஸ் அதிகாரி இப்போது வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றாராம். இந்த கோட்டா மற்றும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக தொலைபேசி உரையாடல்களும் இப்போது பெறப்பட்டு வருவதாகவும் அமெரிக்காவினுடைய சமூக வலைத்தள நிறுவனம் ஒன்றிடமும் உதவி கோரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் சஜித் பிரேமதாச உடனடியாக விசாரணைக்கு வர வேண்டும், வாக்குமூலங்களை தர வேண்டும் என்ற அடிப்படையிலே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் எல்லோருக்குமே வணக்கம். நாமல் ராஜபக்சனுடைய கிறிஸ் நிறுவன வழக்கானது தீவிரம் பெற்றிருக்கிறது. கிறிஸ் நிறுவன வழக்கு என்றால் எல்லோருக்கும் தெரியும், இந்தியாவினுடைய ஒரு நிறுவனம் தான் இந்த கிறிஸ் நிறுவனம். அது இலங்கையிலே 99 வருடங்களுக்கு காணியை குத்தகைக்கு எடுத்து தங்களுடைய நிறுவனத்தை நடத்துவதற்கான வேலைகளை செய்திருந்தார்கள். இதிலே ரக்பி விளையாட்டை ஊக்குவித்தல் என்ற அந்த காணியை மோசடியான முறையிலே பெறப்பட்டது என்ற அடிப்படையிலும் ஒரு பேச்சு இருக்கின்ற போதுதான் அதற்காக இலங்கைக்குள்ளே ரக்பி விளையாட்டை ஊக்குவித்தல் என்ற அடிப்படையிலே 70 மில்லியன் ரூபாய்களை இவர்கள் கொடுத்திருக்கின்றார்களாம் நாமல் ராஜபக்சவிடம். ஆனால் ரக்பி விளையாட்டுக்கு அதை பயன்படுத்தாமல் நாமல் ராஜபக்ச தங்களுக்கு அதை பயன்படுத்தி கொண்டார் என்ற அடிப்படையிலே தான் அது சார்ந்து வழக்கு தொடரப்பட்டு அது சார்ந்த விசாரணைகள்லாம் தீவிரம் பெற்று வருகின்றது. அடிக்கடி நாமல் ராஜபக்சவும் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு சென்று வருகின்றார். அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த வழக்கு தொடர்பாக இப்போது 41 தொலைத்தொடர்பு உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றதாம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த கிறிஸ் நிறுவன வழக்கு இன்னும் ஒரு புறம் இருக்கின்ற போது, குறிப்பாக ஜெர்மனிலே இருந்து கொண்டு ஒரு நிறுவனம் இலங்கைக்கு ஒரு நிறுவனத்தினூடாக இலங்கைக்கு 12 லட்சம் யூரோக்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றதாம். அதே போல ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டும் 15 லட்சம் யூரோக்கள் வரையிலே அனுப்பப்பட்டிருக்கின்றதாம். இங்கே அதிலே உள்நாடு வெளிநாட்டு என்ற அடிப்படையிலே 2 பகுதிகளிலும் வங்கி கணக்கை வைத்திருந்தவர்கள், அதை கையாள்கை செய்தவர்கள் என்ற அடிப்படையிலே எல்லோரிடமும் இருந்த தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இப்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. 41 தொலைத்தொடர்பு உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றதாம். இதிலே வந்த அந்த யூரோக்கள் எல்லாம் 12 லட்சம் யூரோ 15 லட்சம் யூரோக்கள் இலங்கைக்குள்ளே வந்திருக்கின்றது. அதிலே 188 மில்லியன்களை எடுத்து அதை ஏன் வந்தது உள்ளே என்று பார்க்கின்ற போது அம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலே மருத்துவமனைகளை உருவாக்குதல் என்ற விடயம் சார்ந்துதான் அந்த ஜெர்மனில் இருந்து வந்த அந்த யூரோக்கள், அதாவது 12 லட்சம் யூரோக்களும் ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த 15 லட்சம் யூரோக்களும் வந்திருக்கின்றது. ஆனால் இது அம்பாந்தோட்டை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலே மருத்துவமனைகளை உருவாக்குதல் என்று வந்ததாம். ஆனால் அதற்கு பயன்படுத்தாமல் இந்த பணத்திலே 188 மில்லியன்களை, இலங்கை ரூபாய்க்கு 188 மில்லியன் ரூபாய்களை எடுத்து தாங்களே பயன்படுத்தி கொண்டார்கள் என்றும், இலங்கைக்குள்ளே சொத்துக்களை வாங்குவதற்கு அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டார்கள் என்ற அடிப்படையிலும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக இதிலே பணப்பரிவர்த்தனையில் ஈடுபட்டவர்கள், வங்கி கணக்குகளை வைத்திருந்தவர்கள், உதவியவர்கள், உடந்தையாக இருந்தவர்கள் எல்லோரும் விசாரணை அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய தொலைபேசிகள் உட்பட மடிக்கணினிகள் எல்லாம் இப்போது பரிசோதனை செய்யப்பட்டு இருக்கின்றது. அதிலே தான் 41 தொலைத்தொடர்பு உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலே தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த செய்தியை, தென்னிலங்கை ஊடகங்கள் மாத்திரமல்ல தமிழ் ஊடகங்களும் இந்த செய்தியை இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இதனுடைய விளக்கம் அநேகமாக பல ஊடகங்களை பார்த்த பின்னர் தான் இதனுடைய தெளிவுதன்மைக்கும் வர முடிந்திருந்தது. குறிப்பாக அப்படி வந்த, அதாவது மருத்துவமனை தேவைக்கென்று வந்த அந்த பணத்தை இவர்கள் கையாளுகை செய்து அதிலே 188 மில்லியன்களை, இலங்கை ரூபாய்க்கு 188 மில்லியன்களிலே இலங்கைக்குள்ளே சொத்துக்களை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்களாம். அந்த விடயம் சார்ந்தும் கிறிஸ் நிறுவன வழக்கும் சார்ந்தும் தான் இப்போது நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இப்போது மிக பெரும் வழக்குகளாக இருக்கின்ற போதுதான் இந்த 41 தொலைத்தொடர்பு உபகரணங்களையும் பரிசோதனை செய்வதற்காக இப்போது பகுப்பாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு நீதிமன்றமும் அனுமதியை வழங்கி இருக்கின்றது. மிக விரைவிலே அது சார்ந்து அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றம் இப்போது உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது. எனவே கிறிஸ் நிறுவன வழக்கு சார்ந்து
இந்தியாவிலிருந்து சாட்சியம் அளிப்பதற்காக 2 பேர் வந்திருந்தார்கள். அந்த கிறிஸ் நிறுவனம் சார்ந்தவர்கள், அதிலே தொடர்பில் ஈடுபட்டவர்கள் என்று 2 பேர் வந்திருந்தார்கள். அந்த சாட்சியங்களும் பெறப்பட்டிருக்கின்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இருக்கின்ற மிக முக்கியமான வழக்குகளில் இது ஒரு வழக்கு என்று சொல்லலாம். பல வழக்குகள் இருக்கின்றது. அதிலே மிக மிக முக்கியமானது நாமல் ராஜபக்ச சிக்கப் போகின்றார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான வழக்கிலே இந்த வழக்கு இருக்கின்றது என்பதும் மிக முக்கியமான விடயம். அதனுடைய விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் கோட்டாபய ராஜபக்ச, இந்த கோட்டாபய ராஜபக்ச ஏற்கனவே என்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற அடிப்படையில் என்னை அரசியல் பழிவாங்கல் செய்கின்றார் சானி அபேசகர, என்னை அரசியல் பழிவாங்கல் செய்கின்றார் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய என்ற அடிப்படையில் எல்லாம் பல விடயங்களை கருத்திலே கொண்டு 3 பேரை பிரதிவாதிகளாக குறிப்பிட்டு என்னை கைது செய்ய வேண்டாம், இந்த அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற அடிப்படையிலே நீதிமன்றத்திலே மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு கடந்த காலங்களிலும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நேற்றைய தினமும் அந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதுதான் எனக்கு அசாத் மௌலானா என்றால் யார் என்று தெரியாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் அசாத் மௌலானா யார் என்பது என்ற விடயத்தை இனிய பாரதியினுடைய வாக்குமூலத்தையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு மேலதிக மன்றாடியார் நாயகம், சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பாக முன்னிலையாக இருந்த மேலதிக மன்றாடியார் நாயகம் இந்த அசாத் மௌலானா கொடுத்திருந்த புகைப்படம் இனிய பாரதியினுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையிலே இந்த கோட்டாவுக்கும் அசாத் மௌலானாவுக்கும் இருந்த தொடர்பை கொடுத்து சொல்லிவிட்டார்கள். காரணம், ஒரே புகைப்படத்திலே இருக்கின்றார்கள் இந்த கோட்டாவும் அசாத் மௌலானாவும். இனிய பாரதியையும் வரும்படி அழைத்திருக்கின்றார்களாம் கோட்டாவினுடைய வீட்டிற்கு. அப்படி கோட்டாவினுடைய வீட்டுக்கு இனிய பாரதி வருகின்ற போது அங்கே பிள்ளையானுடைய செயலாளராக செயற்பட்டு வந்த இந்த அசாத் மௌலானா உட்பட பிரசாந்தன் உட்பட பலர், பிள்ளையானுடைய சகோதரர் என்று பலர் அந்த வீட்டிலே இருந்தார்கள் என்பதை தான் கண்ணாலே கண்டேன் என்ற அடிப்படையில் இனிய பாரதி வாக்குமூலமாக கொடுத்து விட்டார். அதையும் ஒரு சாட்சியமாக சொல்லியிருந்தார்கள் இந்த இடத்திலே. இப்போது நேற்று இடம்பெற்ற வழக்கின் போது கோட்டாபய ராஜபக்ச கேட்ட அனுமதியை அல்லது கோரிக்கையை நீதிமன்றம் நிறைவேற்றக்கூடாது என்பதற்கு பல ஆதாரங்களை சட்டமாதிபர் திணைக்களம் சார்ந்து முன்வைத்திருக்கின்றார்கள். அதிலே சொல்லப்பட்ட விடயம், இந்த கோட்டாபய ராஜபக்ச சொல்லியிருக்கின்றார் தன்னை அரசியல் பழிவாங்கல் செய்கின்றார் சானி அபேசகர. இப்படி அரசியல் பழிவாங்கல் செய்ய காரணம், தான் ஜனாதிபதியாக இருந்தபோது சானி அபேசகரவை இடமாற்றம் செய்வதற்கும் பதவியிலிருந்து நீக்குவதற்கும் தான் உத்தரவிட்டேன், இதற்காகத்தான் அரசியல் பழிவாங்கல் செய்கின்றார் என்ற அடிப்படையிலே அந்த மனுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். அதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே முன்னிலையாக இருந்த மேலதிக மன்றாடியார் நாயகம் சொல்லியிருக்கின்றார், ஜனாதிபதி ஒன்றும் போலீஸ் திணைக்களத்தில் இருக்கக்கூடிய சானி அபேசகரவுக்கு உத்தரவிடுவதில்லை, மாறாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுதான் அவருக்கு உத்தரவிட வேண்டுமே ஒழிய ஜனாதிபதி உத்தரவிடுவதில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். எனவே இதிலே குறிப்பிட்டிருக்கின்றார் கோட்டா தன்னுடைய உத்தரவிலேதான் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் என்ற அடிப்படையில். ஆனால் அது போலியானது, மாறாக அவரை போலீஸ் திணைக்களத்துக்குள்ளே மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேசிய போலீஸ் ஆணைக்குழு தான் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எனவே இதே போலியான விடயம். அப்படி இருக்கின்ற போது ஏன் இந்த சானி அபேசகரை இவரை அரசியல் பழிவாங்கல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்றால், ஒரு போலீஸ் அதிகாரி, அதாவது தன்னுடைய பெயரை வெளியே சொல்லாத அல்லது அந்த போலீஸ் அதிகாரியுடைய வாக்கு மூலம் பெயர் கூட இப்போது மர்மமாக இப்போது வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவும் இந்த சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே முன்னிலையாகிய மேலதிக மன்றாடியார் நாயகம். அதாவது கோட்டாபய ராஜபக்ச தொடர்பாகவும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் ஒரு ரகசிய வாக்குமூலம் ஒன்றை மிக மிக முக்கியமான போலீஸ் அதிகாரி ஒருவர் கொடுத்திருக்கின்றாராம். ரகசிய வாக்குமூலம் ஒன்றை, அந்த வாக்குமூலம் சார்ந்த அறிக்கையை ரகசியமாக குறிப்பாக ஒரு உரையொன்று, கடித உரையொன்றிலே போட்டு நீதிபதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பாக அதிலே பேசப்படவில்லை. அது ஒரு ரகசிய வாக்குமூலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிபதிக்கு மாத்திரம் அது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றாம். இதிலே பல உண்மைகள் இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் கோட்டா தொடர்பாகவும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் இவர்களுக்குள்ளே இடம்பெற்ற உரையாடல்கள் தொடர்பாகவும் இப்போது தொலைபேசி உரையாடல்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றது என்ற செய்தி சொல்லப்பட்டது மாத்திரமல்லாமல் அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு சமூக வலைத்தளம் ஒன்றினுடைய உதவியும் நாடப்பட்டிருக்கின்றார். உண்மையை சொல்ல போனால் அது சமூக வலைத்தளம் என்றால் மெட்டா நிறுவனமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எந்த சமூக வலைத்தளம் அல்லது எந்த சமூக ஊடக நிறுவனம் என்ற அடிப்படையிலே எந்த ஊடகத்திலும் குறிப்பிடப்படவில்லை. மாறாக
அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற சமூக வலைத்தள நிறுவனம் என்றால் அது மெட்டா. அதற்குள்ளே தான் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற நிறுவனங்கள் இருக்கின்றது. எனவே அநேகமாக அந்த நிறுவனமாகத்தான் இருக்கலாம். எனவே அவர்களுடைய உதவி நாடப்பட்டிருக்கின்றதாம். இந்த விடயம் சார்ந்து உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மற்றும் கோட்டாபய ராஜபக்சனுடைய தொலைபேசி உரையாடல்கள் அல்லது இந்த விடயங்கள் சார்ந்து அவர்களுடைய உதவி நாடப்பட்டிருக்கின்றது என்ற தகவலையும் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினூடாக இந்த சட்டமாதிபர் திணைக்களம் சார்பிலே முன்னிலையாகின்ற மேலதிக மன்றாடியார் நாயகம் நீதிமன்றத்திற்கு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே மிக விரைவிலே இது சார்ந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றமும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றது. எனவே கோட்டாபய ராஜபக்சவுக்கு இந்த அனுமதியை கொடுக்கக்கூடாது, அதாவது அவரை கைது செய்ய வேண்டாம் என்று நீதிமன்றம் உத்தரவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே வாதாடி இருக்கின்றார்கள். அதிலும் மிக முக்கியமான விடயம், அரசியலுக்கு நான் இனி வரமாட்டேன், அரசியலிருந்து எல்லாம் ஒதுங்க போகின்றேன், நான் எல்லாத்திலும் ஒதுங்க போகின்றேன் என்று சொல்லி வந்த அலி சப்ரி தான் கோட்டாபய ராஜபக்ச சார்பிலே முன்னிலையாகி இருந்தார். தன்னுடைய விசுவாசத்தை காட்டியிருக்கின்றார் போல் இருக்கின்றது அலி சப்ரி. எனவே இந்த விடயத்திலும் இப்போது தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது என்பதுதான் சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மேலும் சஜித் பிரேமதாச இப்போது விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு சஜித் பிரேமதாச அழைக்கப்பட்டிருக்கின்றார். எதற்காக என்று பார்க்கின்ற போது குறிப்பாக முன்னைய ஜனாதிபதியினுடைய முன்னைய காலகட்டங்களிலே இந்த பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமாக சமிந்த குணரட்ன என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார். பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகமாக சமிந்த குணரட்ன நியமிக்கப்பட்டிருந்தார். அவரை தெரிவு செய்வதற்கான குழுவிலே இந்த சஜித் பிரேமதாசவும் இப்போது எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசவும் இருந்தாராம். எனவே இப்போதைய அரசாங்கம் அவருடைய அந்த சேவையை இடைநிறுத்தி வைத்திருக்கின்றது. எனவே அது சார்ந்து வாக்குமூலங்களை பெறுவதற்காகத்தான் சஜித் பிரேமதாச எதிர்வருகின்ற 27ஆம் தேதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலே முன்னிலையாக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அநேகமாக இவர் முன்னிலையாகுவார். அதிலும் வாக்குமூலங்கள் பெறப்படலாம். கைதுகள் எதுவும் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மாறாக ஒரு வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக அல்லது வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக மாத்திரம்தான் அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். மேலும் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் இப்போது மீண்டும் பெரும் பேசுபொருளாக மாறுகின்ற போதுதான் உடனடியாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார பதவி விலக வேண்டும் என்பதை இப்போது எதிர்க்கட்சிகள் வலியுறுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். காரணம், இந்த சிறைக்குள் இடம்பெற்ற கொலைகளுக்கும் சிறைக்குள் இடம்பெற்ற சம்பவங்களுக்கும் நீதியமைச்சர் தான் காரணம் என்ற அடிப்படையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அவரும் ஏற்கனவே இது நடந்த நாளே சொல்லிவிட்டார், நாங்களே இதை பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம், யார் மீதும் நாங்கள் குற்றம் சுமத்தவில்லை என்பதை சொல்லிவிட்டார். ஆனால் அவர்தான் காரணம், அவர் பதவி விலக வேண்டும், அவர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரப் போகின்றோம் என்ற அடிப்படையில் சஜித் பிரேமதாச, எஸ்.எம். மரிக்கார், அவருடைய கட்சி சார்ந்த தயாசிரி ஜெய்சேகர் என்று எல்லோருமே இப்போது களத்திலே குதித்திருக்கின்றார்கள். நீதியமைச்சர் பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கு இப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் சஜித் பிரேமதாசோடு சேர்ந்து பயணித்தவர் தான், ரணிலோடு சேர்ந்து பயணித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான நடிகர், இலங்கையிலே மிக பெரும் நடிகருமான ரஞ்சன் ராமநாயக்க பதிலளித்திருக்கின்றார். இவர்களெல்லாம் சும்மா அலம்பிக் கொண்டு திரிகின்றார்கள், அதாவது எதிர்க்கட்சிகள் தேவையில்லாத வேலை பார்த்து கொண்டு திரிகின்றார்கள். இந்த இடத்திலே சிறைச்சாலை விடயத்திலே பொறுப்பேற்ற விடயத்திலும் முன்னின்று செயற்பட்ட விடயத்திலும் சம்பவம் இடம்பெறுகின்ற போது சிறைச்சாலைக்கு விரைந்து சென்ற விடயத்திலும் நான் நீதியமைச்சரை பாராட்டுகின்றேன் என்ற அடிப்படையில், ஹர்சன நாணயக்கார அவர்களுடைய செயலை பாராட்டுகின்றேன் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார். அத்தோடு சிறையிலே இடம்பெற்ற விடயங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, தேவையற்ற விதமாக அரசாங்கத்தை விமர்சிப்பதை விடுத்து உருப்படியான வேலைகளை பாருங்கள் என்ற அடிப்படையிலான கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதற்கும் இப்போது ரஞ்சன் ராமநாயக்கவையும் தாக்கி பேசியிருக்கின்றார் எஸ்.எம். மரிக்கார். அதாவது பொது மன்னிப்பை ரணில் அரவாசி தான் கொடுத்திருந்தாராம், மீதி அரவாசி பொது மன்னிப்பை வாங்குவதற்கு இந்த அரசாங்கத்தை அணுகுகின்றார் இந்த ரஞ்சன் ராமநாயக்க. எனவே இந்த விடயங்கள் அத்தனைக்கும் இந்த அரசாங்கம், குறிப்பாக நீதியமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்ற அடிப்படையிலே கருத்துக்களை முன்வைத்து வந்திருக்கின்றார்கள். மேலும் 8 சிறை காவல் அதிகாரிகள் கொல்லப்பட்ட விடயம் சார்ந்து 200 கைதிகள் குற்றவாளிகளாக, அதாவது கொலை குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டு இப்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமானவர்கள் என்று பார்க்கின்ற போது இந்த கட்டுவல்லகம சுரேஷ், அவர் இப்போது இடுப்பெலும்பு முறிந்து நடக்க முடியாத நிலையிலே பூசா சிறைச்சாலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் பூரு மூனே என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபராம், அவருடைய பெயரை வாயிலே வரவில்லை, அவரும் இப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக பெயர் குறிக்கப்பட்டிருக்கின்றார். அத்தோடு
ராக்கி என்று சொல்லப்படுகின்ற நபர், இப்படி ஒரு 13 பேர் தான் இந்த விடயத்தை தூண்டி விட்டிருந்தார்கள், உள்ளே நடந்த அந்த சம்பவத்தை தூண்டி விட்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் கடும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்களாம். அவர்கள் கொண்டு செல்லப்பட்ட சிறைகளிலே கடும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்களாம். அவர்களை காப்பாற்றுங்கள் அல்லது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு குழு தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு கொள்கின்றது. எதிர்க்கட்சி தரப்பாக இருக்கலாம். சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கின்ற அமைப்பு, உண்மையிலே சிறை கைதிகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தான். காரணம், தவறுதலாக இடம்பெற்ற குற்றங்கள், சாதாரண குற்றங்கள், அதோட தடுப்பு காவல் உத்தரவு என்று சிறை கைதிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் கொலை குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல், அந்த போதைப் பொருளால் சமூகம் நாசமான விடயங்கள், பாதாள உலகக்குழு செயற்பாடுகள் எல்லாம் அவர்களுடைய உரிமைகளை எல்லாம் பாதுகாருங்கள் என்று இவர்கள் இப்போது போராட்டங்கள், அதாவது அவர்களை காப்பாற்றுங்கள் என்ற அடிப்படையில் போராட்டங்களை நடத்துவதை மக்கள் எந்த அளவுக்கு சகித்துக் கொள்கின்றார்கள் என்ற அடிப்படையிலும் எண்ணங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றது. கேள்விகளும் இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் இது பெரும் விமர்சன பொருளாகவும், எதிர்க்கட்சிகளை கடுமையாக சமூக வலைத்தளங்களில் மக்கள் தாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். காரணம், இந்த விடயம் சார்ந்து அதுவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் அவர்கள் இப்போது குரல் கொடுக்கின்றார்கள். இது சார்ந்து கடுமையாக தாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சிகளை மக்கள். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.